பண்ண ஆராய்ச்சியில வந்துட்டு ஃபெரமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஃபெரமோன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். இப்போ நம்ம எப்படி பேசிக்கிறோமோ, எறும்புகளும் பேசிக்கும், எறும்புகளும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபெரமோன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கெமிக்கல். அவங்களுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு விஷயம். பட்டாம்பூச்சி பார்த்தோன்னா, அது வந்துட்டு இது குக்கூன் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து தான் பட்டாம்பூச்சி வெளிய வரும். ஆமா. அதுக்கு முன்னாடி கேட்டர்பில்லர்னு ஒரு ஸ்டேஜ் கேட்டர்பில்லர் இருக்கு. ஆமா. இப்போ இந்த கேட்டர்பில்லருக்கு எல்லாம் உணவு என்னன்னு பார்த்தா, அந்த எலுமிச்சை செடி தான். நம்ம கரையோரத்தில் பார்க்குறது வந்துட்டு கோஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். டக்கு டக்கு நம்ம வந்தோடனையும் ஓடுற அதெல்லாம் வந்துட்டு கோஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இங்கே முன்னாடியே வாழும், கரையிலேயே வாழும். அது அதிகமாக தண்ணி உள்ளே இருக்காது. ஒரு குயின் ஆண்ட் தான் மேஜராக இருக்கும் ஒரு காலனிக்கு. இப்போ அந்த ஒரு குயின் ஆண்ட் வந்துட்டு பல மேல் ஆண்ட் கூட வந்துட்டு இனச்சேர்க்கை பண்ணும். அது ஒரே ஆண்ட் அவ்வளவு குட்டிங்க போடும். ஆமாம் சார், பல முட்டைகளை போடும். இது வந்துட்டு இப்போ இனச்சேர்க்கைக்கு அப்புறம் அந்த விந்தணுக்களை வந்துட்டு இந்த குயின் ஆண்ட் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கும். சென்னை மாதிரி ரொம்ப வளர்ந்துட்டே போறதுல வந்துட்டு இயற்கையை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அந்த இதுக்காக? கஷ்டப்படுறோங்கிறத தாண்டி நிறைய உயிரினங்களை வந்துட்டு இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமா, இல்லை இது நமக்கு ஏதாவது உதவி பண்ணுதான்றதே நிறைய பேத்துக்கு தெரியாம தான் இருக்கு. ஸோ அதை எல்லாருக்கும் உணர்த்துற வகையிலையும், அதை தெரியப்படுத்தணுங்கிற வகையிலும் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக நாங்கள் குழந்தைங்க கூட தான் நிறைய இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு 6 ஸ்கூலில் நாங்கள் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். பெருநகர சென்னை மாநகராட்சி கூட சேர்ந்து ஒரு 6 ஸ்கூலில் வேலை பார்க்குறோம். நாங்கள் ஏன் ஸ்கூல்ஸில் போய் பண்ணுறோங்கும்போது, குழந்தைங்களுக்கு இயற்கை ரொம்ப முக்கியம், இயற்கைக்கு குழந்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களும் இயற்கை நேசிப்பாங்க. வயசாக தான் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு அதை உணர்த்தணும், அவங்களுக்கு ஒரு கனெக்ஷனை வந்துட்டு சின்ன வயசுல ஏற்படுத்தணும் அப்படிங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு இயற்கை மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா அதை அவங்க பாதுகாக்க தான் போறாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்க ஐடி படிச்சா நல்லது, அந்த மாதிரி வேற இது இருக்கும். அவங்க இயற்கைக்கு நீங்க கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்றாங்களோ அப்படி நினைப்பாங்களா பேரண்ட்ஸ்? இல்ல சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல சார், சப்போர்ட் தான் பண்றாங்க. இப்ப நாங்களுமே குழந்தைங்கள வந்துட்டு நாங்க ஒரு வருஷம் இருக்குன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா செஷன் கிளாஸ் ரூம்லயும், பார்க்லயும், இல்ல ஸ்கூல் கிரவுண்ட்ஸ்லயும் நடத்திட்டு, கடைசியா நாங்க வேடந்தாங்கல் கூட்டிட்டு போவோம் குழந்தைங்கள. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்துட்டு அத அலோவ் பண்றாங்க. லைக் போயிட்டு வாங்க அப்படின்ற மாரியானதா சொல்றாங்க. இங்கேயுமே குழந்தைங்கள் நாங்க குடுக்குற கையேடுகள் எல்லாம் கொண்டு போய் அப்பா அம்மாட்டலாம் காட்டி, அவங்களும் அவங்கள அத வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க திரும்ப எங்களுக்கு ஃபீட்பேக்கா சொல்லுவாங்க. இப்ப நீங்க பண்ண ஸ்டடீஸ்ல எறும்புகள பத்தி இன்னும் சுவாரஸ்யமா என்ன தெரிய வந்தது? பண்ண ஆராய்ச்சியில வந்துட்டு ஃபெரமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஃபெரமோன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். இப்போ நம்ம எப்படி பேசிக்கிறோமோ, எறும்புகளும் பேசிக்கும், எறும்புகளும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபெரமோன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கெமிக்கல். அவங்களுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு விஷயம். அது என்ன பண்ணும்னா, இப்போ நம்ம நெறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நெறைய காணொளிகள வந்துட்டு ஒரு எறும்பு சாப்பிடுற இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லா எறும்பையும் கூட்டிட்டு போகும். அது வந்து நெறைய காமெடியான விஷயங்களா பார்த்துருக்கோம். அதே மாதிரி நடந்து வரும்போது இப்படி எதிர்ல போச்சுனாக்கா 2 முட்டிக்கும். அந்த மாரி நெறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எறும்பு என்ன பண்ணும்னா, அது ஒரு உணவு பொருள பார்த்துருச்சு அப்படிங்கும்போது, அது மித்த எறும்புகளுக்கெல்லாம் அது இருக்குன்றத அது போய் பேசி சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஃபெரமோன இந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத அது ஃபெரமோன் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணும். ஃபெரமோன்னா புரியுது. கெமிக்கல், அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இப்போ நமக்கு ஒரு வேர்வை சுரப்பி மாரி நம்ம எப்படி வேர்வை நம்ம உடம்புல இருந்து வெளிய வருதோ, அந்த மாரி எறும்புகளோட உடம்புல இருந்து ஃபெரமோன் வெளிய வரும். அதுதான் இந்த மாரி இங்க வந்து உணவு இருக்கு, இங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாரி கம்யூனிகேஷன பண்ணி குடுக்கும். அப்புறம் தான் எல்லா எறும்புகளும் அங்க போய் அந்த உணவ எடுத்துட்டு வரும். இன்னொரு விஷயம் வந்துட்டு ஆண்ட் மிமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பு மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய பல உயிரினங்கள் இருக்கு. இப்போ எறும்பு போன்று தோற்றமளிக்கிற ஒரு சிலந்தி இருக்கு. இப்போ சிலந்திய நம்ம தனியா பார்த்திருப்போம், எறும்பு தனியா பார்த்திருப்போம். 2க்கு என்னடா கனெக்ஷன் இல்லன்னு தோணும். ஆனா ஆண்ட் மிமிக் ஸ்பைடர்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ ஸ்பைடர்ஸ் வந்துட்டு எப்படின்னா, அதோட உணவ வந்து எறும்புகளையும் உணவா எடுத்துக்கும். இப்போ அப்படிங்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எறும்பு, ஒரு வகையான எறும்பு இருக்குன்னா, இப்போ வீவர் ஆண்ட் அப்படின்னு ஒரு எறும்ப பத்தி சொன்னேன் இல்லையா? ஆரஞ்சு கலர்ல மரத்துல இருக்கும். அது மாதிரியே ஒரு சிலந்தி இருக்கும். இப்போ எறும்புகளுக்கு வந்துட்டு 6 கால்கள். ஆனா சிலந்திக்கு 8 கால்கள். இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட முன் கால்கள் 2 கால்களையும் எறும்போட ஆண்டனா மாதிரி அத வச்சு, எறும்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத மாரி எறும்புகளுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இருக்கும். இப்போ அது ஸ்மெல்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிரும் எறும்புகள் அப்படிங்கிறதுக்காக, ஒரு எறும்ப புடிச்சு சாப்பிட்டுட்டு, அது இப்ப அந்த இறந்த எறும்புல ஃபெரமோன்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து சிலந்தி வந்து அதோட உடம்புல எல்லாம் தேய்ச்சுக்கிட்டு, ஆமா, உடம்புல எல்லாம் தேய்ச்சுக்கிட்டு, நானும் எறும்புதான்ற மாரி அதோட கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்து இருக்கிற எறும்புகளை எல்லாம் சாப்பிடும். ஸோ இந்த ஆண்ட் மிமிக்ஸ் எல்லாம் இந்த வேலைய அதிகமா பார்க்கும். நெறைய ஆண்ட் மிமிக் ஸ்பைடர நீங்க ஒரு எறும்பு
கூட்டத்தை உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கீங்கங்கும் போது பக்கத்துல ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எறும்புகள் வந்துட்டு மனுஷங்க மாதிரியே ஃபார்ம் பண்ணுது. லைக் இப்ப நம்ம எப்படி வந்துட்டு மாடு அவங்களையெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்றோமோ, கேட்டில் ஃபார்மிங் அதெல்லாம் சொல்றோமோ, அதே மாதிரி எறும்புகளும் சில சில உயிரினங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மரங்கள்ல வந்துட்டு எறும்பு வந்துட்டு சில பூச்சிகள் பின்னாடியே இருக்கும். வேற ஒரு பூச்சி இருக்கும். அது பின்னாடியே எறும்பு போயிட்டு இருக்க மாரி நம்ம பார்க்க முடியும். முக்கியமா வந்துட்டு அஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். மாவு பூச்சி, அந்த வெள்ளையா இருக்கும் சில பூச்சிகள். ஓ! செம்பருத்தி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாமா. அதுக்கப்புறம் ட்ரீ ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொம்பு வச்சு ஒரு பூச்சி இருக்கும். இப்போ அது பின்னாடிலாம் எறும்பு இருக்கிறத நம்ம உட்கார்ந்து கவனிச்சீங்கன்னா பார்க்க முடியும். அது எதுக்காக இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த செடியில அந்த மாவு பூச்சியோ, இல்ல இந்த மாட்டு பூச்சியோ இருக்கு அப்படிங்கும்போது, எறும்புகள் போயிட்டு அந்த மாட்டு பூச்சியும், அந்த மாவு பூச்சியும் பாதுகாக்கும். அப்படி அது பாதுகாக்கும்போது, அந்த பூச்சிகள் வந்துட்டு எறும்புக்கு ஹனி டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகர் சிரப் மாரி செக்ரீட் பண்ணி விடும். ஓ! சரி. அப்புறம் அப்படி செக்ரீட் பண்ணும்போது எறும்புகள் அத உணவா எடுத்துக்கும். இப்ப நம்ம பசுமாட வளர்த்து ஆ. பால் எடுக்கிற மாரி அதுகிட்ட அதே ஓகே, மாரி. ஓகே. இப்போ சில பூச்சிகளுக்கு வந்துட்டு ரெக்க முளைச்சு அது பறக்கிற ஸ்டேஜ்க்கு போயிருச்சுனாலும், எறும்புகள் வந்துட்டு அதுக்கு உணவு தேவைப்படுதுன்றதுக்காக, அந்த பூச்சிகளுக்கு வர ரெக்கைகள கூட வெட்டி, அதே மரத்திலேயே வச்சுக்கும். இப்ப அந்த மரத்துக்கோ, செடிக்கோ ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுதுங்கும்போது, இந்த எறும்புகள் இந்த பூச்சிகள் எல்லாம் அது கூடவே கூட்டி இன்னொரு பாதுகாப்பான மரத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படிங்க. அதுல தூக்கிட்டு போயிடுமா? இல்ல அப்படி நடக்க வச்சு கூட்டு போயிடும். அப்படியே மொத்தமா தான் சார். இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் பேர் வச்சிருக்கீங்க. ஏசியன் வியூவர் அண்ட் அது நெசவாளர் எறும்பு அந்த மாரி. இந்த பேர்லாம் நீங்க வச்சீங்களா? இல்ல பேரு நாங்க தான் சார். நாங்க தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது இந்த நான் நெசவாளர் எறும்புன்னு எப்படி பேர் வச்சிருக்கீங்க? வித்தியாசமா வீவர் இருக்கு. ஆண்ட்ன்றத வச்சு தான். அது எதனால அந்த பேரு அப்டின்னா, வீவர் ஆண்டோட நெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க மாங்கா மரத்துல நெறையா இந்த எறும்ப பார்க்க முடியும். அது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த வீவர் ஆண்டோட வொர்க்கர் ஆண்ட்ஸ் அதாவது இந்த வேலைக்கார எறும்புகள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, அதான் வீவர் ஆண்டோட குயினையும் குட்டி, குட்டி எறும்புகள் அதாவது இப்ப தான் இளரி பருவத்திலேருந்து பெருசாயிட்டு இருக்க எறும்புகளையும் உள்ள வச்சு எந்த பாதிப்பும் வராத மாரி இலைகள எல்லாம் கோர்த்து நெசவு செஞ்ச மாதிரி இலைகள கோர்த்து வச்சிருக்கோம். ஸோ அதனால அதுக்கு வீவர் ஆண்ட் இலையெல்லாம் வீவ் பண்ணியிருக்குன்றதுக்காக வீவர் ஆண்ட். நாங்க வந்துட்டு தமிழ்ல நெசவாளர் எறும்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். வெல்வெட் சுகர் ஆண்ட் அப்படி அதுக்கு பேர்ல. அது அது என்னது அது? அது எதனால? வெல்வெட் சுகர் ஆண்ட் வந்து அதோட அப்பியரன்ஸ் வச்சு தான் சார். அதோட அப்பியரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெட்டிஷ் பிளாக் கலர்ல இருக்கும் எறும்பு பார்க்கறதுக்கு. சரி. ஸோ முன்னாடியே இருந்த பேர் இங்கிலீஷ் பேர்லாம் முன்னாடி மேக்ஸிமம் இருந்துச்சு. தமிழ் பேர் தான் இப்ப நாங்க வச்சிருக்கோம். இந்த டிராபிக்கல் ஃபயர் ஆண்ட் நெருப்பு எறும்பு அது என்னது? ட்ராபிக்கல் ஃபயர் ஆண்ட் வந்து நம்மளே பார்க்கலாம் சார் நெறைய இடத்துல. அதான் கொஞ்சம் இதுக்கு நல்லா ரெட் கடிச்சா கலர்ல வலிக்கும். இருக்கும். ஓகே. குட்டி குட்டியா இருக்கும் கீழ. அது ஆக்சுவலா கடிக்கும். சரி. அந்த ஆண்ட்ட வந்துட்டு ஃபயர் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எரியும். நமக்கு எரியும்ன்றதுக்காக நீங்க அப்படி கொஞ்சம் ஃபயர் எரிச்சல் உண்டாக்கும் ஓ, நமக்கு இந்த மாதிரி கடிச்சா. ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க ஒரு இது பேர் இருக்கு. வச்சிருக்கீங்க. அது எந்த சைஸ்ல இருக்கு. அது என்ன பிஹேவியர் பண்ணுது. அதோட வாழ்விடம் என்னன்றத நாங்க இந்த கையேடுல குடுத்துருக்கோம். இந்த இனப்பெருக்கம் பத்தி சொல்லிருக்கீங்க. அது வந்துட்டு ஒரு அதுக்கும் நம்மள மாரி ஜோடி ஜோடியா இருக்குமா? இல்ல அந்த மாரி இல்லாம அப்படியெல்லாம் இல்ல சார். ஒரு குயின் ஆண்ட் தான் மேஜரா இருக்கும் ஒரு காலனிக்கு. சரி. இப்போ அந்த ஒரு குயின் ஆண்ட் வந்துட்டு பல மேல் ஆண்ட் கூட வந்துட்டு இன சேர்க்கை அந்த பண்ணும். அந்த ஒரே ஆண்ட் அவ்வளவு குட்டிங்க போடும். அந்த ஆமா சார். முட்டை பல வரும். முட்டைகள போடும். ஓகே, இது ஓகே. வந்துட்டு இப்போ இனச்சேர்க்கைக்கு அப்புறம் அந்த விந்து அணுக்கள வந்துட்டு இந்த குயின் ஆண்ட் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கும். ஓ. அதுக்கு தேவைப்படும்போது ஃபெர்டிலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும் எக்ஸ். இப்போ மத்த விமன் ஆண்ட்ஸ் இருக்கு இல்லையா? வொர்க்கர்ஸ் ஆண்ட்லாம் சொன்னீங்க இல்லையா? அதுங்க இந்த மாரி குட்டி முட்டை போடாது. ஆண்ட்லயே வந்துட்டு நான் ஸ்டெரைல் ஆண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்டெரைல் ஆண்ட் அந்த மாரியும் இருக்கு. ஸோ அந்த வொர்க்கர் ஆண்ட் எதுவுமே வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இதுக்கு மட்டும் தான் அவங்க வேலை. அந்த அவங்க வந்து இந்த வேலை பார்க்கறது, பாதுகாக்கிறது மாரியான வேலைகள மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்க. அது இது ஹேண்ட் வாக் வந்து லென்ஸ் மாரி எடுத்துட்டு போவீங்களா? இல்ல அப்படி ஜென்ரலாவே மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய அளவுல தான் சார் இருக்கும். ஆனா நம்ம லைக் இதுவும் வச்சிருப்போம். இப்போ மனிதர்களுக்கு அடுத்தபடியே எதிரிகள்னாக்கா அதுக்கு ஸ்பைடர் தான் எதிரி இல்லையா? ஆண்ட்ஸ். அப்படின்னு சொல்லிட முடியாது சார். பல உயிரினங்கள் வந்துட்டு எறும்ப சாப்பிடக்கூடியது தான். ஆண்ட் மிமிக்ஸ்ல வந்துட்டு ஸ்பைடரும் இருக்கு. இன்னும் சில பூச்சிகள் இருக்கு. கும்படி பூச்சி அதுலயுமே வந்துட்டு ஆண்ட் மேண்டஸ்னே ஒண்ணு இருக்கு. அதுவுமே பார்க்க வந்துட்டு எறும்பு மாரியே தான் இருக்கும். ஸோ இது வந்து லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட் அந்த மாதிரி. ஸோ அடல்ட் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளான்ட்ஸ் அடல்ட் ஃபீட் பண்ணும். லாவா இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை லாவா, அது இந்த லீஃப் எல்லாம் இப்படி சாப்பிட்டு இருக்கோம்ல, ஸோ அது வந்து லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட் சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க அசோசியேட்டட். ஸோ அது சேஞ்ச் ஆகும் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ்க்கும். இப்போ அதுலயே வந்துட்டு எலுமிச்சை அழகின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும் சார். எல்லோ கலர்ல இருக்கும். அது வந்துட்டு முக்கியமா இந்த எலுமிச்சை செடிகள், எலுமிச்சை மாதிரியான செடிகள்லயே தான் வாழும்.
ஓகே. அங்கதான் அதிகமா இருக்கும். அது வந்துட்டு இப்போ பட்டாம்பூச்சி பார்த்தோம்னா, அது வந்துட்டு இது cocoon ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து தான் பட்டாம்பூச்சி வெளிய வரும். ஆமா. அதுக்கு முன்னாடி கேட்டர்பில்லர்ன்னு ஒரு ஸ்டேஜ் கேட்டர்பில்லர். இருக்கு. ஆமா. இப்ப இந்த கேட்டர்பில்லருக்கு எல்லாம் உணவு என்னன்னு பார்த்தா, அந்த எலுமிச்சை செடி தான். ஓ! இப்ப அதோட பேர் எதுலேருந்து மருவி வந்திருக்கு அப்படின்னா, எலுமிச்சை அலகையோட பேர் எலுமிச்சை செடிய அது உணவா எடுத்துக்கிட்டு அதுல வாழ்றதுனால எலுமிச்சை அலகை. இதே மாரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க. பட்டர்ஃப்ளைஸ் பத்தி. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து சில ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்துட்டு நேட்டிவ் தான். பட் சில ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை மைக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஜென்ரேஷனும் வந்துட்டு இப்போ இங்க ஒரு ஜென்ரேஷன் வந்து மைக்ரேட் ஆகி வருதுன்னா, அது திருப்பி போகும்போது வேற ஜென்ரேஷன். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. அதோட லைஃப் டைம் எவ்வளவு இருக்கும்? லைஃப் மந்த்ஸ் தான் சார். மந்த்ஸ்ல தான் இருக்கும் பட்டர்ஃப்ளைஸ்க்கு. லைக் சம் அதுக்குள்ள அது மைக்ரேட் ஆயிட்டு போகும். நல்ல ரொம்ப தூரம் இங்க போகும். வந்து அது குக்கூன் ஃபார்ம் பண்ணி வேற ஒரு ஜெனரேஷன் தான் திரும்ப அங்க போகும். அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பெரிய பட்டர்ஃப்ளைல இருந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கு பாஸ் ஆயிருக்கும். ஸோ அது எங்க போகணுங்கிறது இந்த பட்டர்ஃப்ளைக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்து வர ஸோ பட்டர்ஃப்ளைக்கு. சேம் பாத்வே தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் திருப்பி வரும்போது சேம் ஜென்ரேஷன் இல்லை, மேபி அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி. இப்ப டிராகன் ஃப்ளைக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கா? பட்டர்ஃப்ளை, டிராகன் ஃப்ளை, டேம்செல் ஃப்ளை மொத்தம் 3 இருக்கு சார். நம்ம வந்துட்டு டிராகன் ஃப்ளை, டேம்செல் ஃப்ளையை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். பட்டர்ஃப்ளைன்றது பட்டாம்பூச்சி, டிராகன் ஃப்ளைன்றது தட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். டேம்செல் ஃப்ளை அப்படிங்கிறது ஊசி தட்டான்னு சொல்லுவோம். டிராகன் ஃப்ளை விட கொஞ்சம் தும்பின்னு அதுவா? தும்பியும் தட்டானும் ஒண்ணுதான் சார் ஓ, கிட்டத்தட்ட. சரி. இந்த டேம்செல் ஃப்ளை அப்படிங்கிறது ஊசி தட்டான்னு சொல்லுவோம். டிராகன் ஃப்ளையை விட ரொம்ப மினியேச்சர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும். தண்ணி அதிகமா இருக்க ஏரியால பார்ப்போம். இப்ப சிட்டில வந்து இன்னும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்குன்றீங்களா? இல்ல இப்போதைய இவ்வளோ கெமிக்கல்ஸ் அதிகமா போச்சு, பொல்யூஷன் அதிகமா போச்சு, இன்னும் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுல இருந்து? அது ஸ்பீஷிஸை பொறுத்து மாறுது சார். ஒரு சில ஸ்பீஷிஸ் ஒரு ஒரு சீசன்ல அதிகமா தெரியுது, ஒரு சிலது கம்மியா தெரியுது. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன்லாம் அதோட சீசன்ல போய் பார்த்தோம்னா, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, பீச்ல வந்துட்டு நிறைய பட்டாம்பூச்சி பார்த்ததா வந்துட்டு எங்க டீம்ல இருக்க கௌதம் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்பீஷிஸை பொறுத்து அது மாறுது சார் பாப்புலேஷன். இப்ப அதே மாதிரி ஃபிஷ்ஷா நீங்க இது பண்றது இது நீர்வழி அனிமல்ஸ் பண்றீங்க இல்லையா? அது வந்து மீன்கள் மட்டுமா இல்ல எல்லாமே கலந்து பண்றீங்களா அந்த ஃபானா? ஃபிஷ்ஷுக்குன்னு தனியா ஒரு கையேடு இருக்கு சார். அதுல Okay. ஃபிஷ்ஷ மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோஸ்டல் ஃபானாங்கிறதுல நண்டுகள் பத்தி இருக்கு. அப்புறம் நத்தைகள் பத்தியும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கோஸ்டல்ல பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்கள பத்தியுமே இருக்கு அதுக்கும் சார். நீங்க தனியா ஒரு வாக் போயிருக்கீங்க. அந்த மாதிரி அதுக்கும் studies வாக் நாங்க பண்ணிருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீனாவே வாக் பண்ணுவோம் சார். ஓகே. நம்ம இதுலயும் நண்டுக்கு அதுக்கும் தனியா கேரக்டர்ஸ் இருக்கா? இப்போ கேட் இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி, ஆண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி நண்டுகளுக்கும் தனியா கேரக்டர். ஆமா சார். நண்டுலயும் பல ஸ்பீஷிஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் ஆஃப் நண்டு ஒரு சிலத தான் சாப்பிடும். இங்க தான் வாழுன்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கரையோரத்துல பார்க்கறது வந்துட்டு கோஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். டக்கு டக்குன்னு நம்ம வந்தோடனே ஓடுற அதெல்லாம் வந்துட்டு கோஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இங்க முன்னாடியே வாழும், கரையிலேயே வாழும். அது அதிகமா தண்ணி உள்ள இருக்காது. இங்க இருக்க அதை வந்து டெட்ரிட்டிவோர் அப்படின்னு கூட சொல்லுவோம். டெட்ரிட்டிவோர்னு என்னன்னா மக்கும் தன்மை இருக்கிறத வந்துட்டு சாப்பிடக்கூடியது, இல்ல மக்கிறத வந்து சாப்பிடக்கூடியது. அதுதான் வந்து டெட்ரிட்டிவோர்னு சொல்லுவோம். இந்த கோஸ்ட் கிராப் எல்லாமே கரையோரத்துல இருக்க அந்த மக்கக்கூடிய, அழுகக்கூடிய தன்மை இருக்க எல்லாத்தையுமே உணவா எடுத்துக்கும். இதுவே உள்ள தண்ணிக்குள்ள இருக்கிறது இதை சாப்பிட முடியாது. உள்ள இருக்கிறத தான் சாப்பிடும். உள்ள இருக்க சேறு, அதுல இருக்க பூச்சிகள், அந்த புழு அந்த மாதிரி தான் சாப்பிடும். இப்போ இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப கெட்டு போகுது இல்லையா? அது குப்பைகள்லாம் வந்து கடல்ல கொண்டு சேருது. இதனால அந்த ஃபானாக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா பாதிப்புன்றது நம்ம செய்யற இது மூலியமா நிறைய பாதிப்பு ஏற்படுதுதான். இப்போ நம்ம டர்ட்டிலேயே பார்த்துட்டோம்னா நிறைய இறப்பு ஏற்பட்டிருக்கு டர்ட்டில்கே. இப்போ எப்பயுமே ஆலிவ் ரிட்லி அப்படின்ற டர்ட்டில் வந்துட்டு இங்க இந்த மாசம் தான், இப்போ டிசம்பர்ல இருந்து ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் வந்து கரையோரத்துல நெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப போகும். இப்போ பார்த்தா ஆண் ஆமைகள் வந்துட்டு பயங்கரமான இறப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னு எல்லா நியூஸுமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் ஏதோ ஒரு வகையில நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே ஆண் ஆமைகள் பர்டிகுலரா இருக்கு, பெண் ஆமைகள் விட்டுட்டு? ஆக்சுவலா ஆண் ஆமைகளை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணதுல அது அதிகமா இருந்திருக்கு. பெண் ஆமைகளும் இறப்பு இருக்கு. லைக் அதிகமா ஆண் ஆமைகள் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேட்டிங் பண்ணும்ல, ஸோ ஆனாம தான் வந்துட்டு கொஞ்சம் ஷோர் கிட்ட வந்து ஸோ மேட்டிங்காக வரும். அப்போ அந்த ட்ராலர்ஸ் கிட்ட ரொம்ப மாட்டி தான் இந்த டெத்ஸ் எல்லாம் கொஞ்சம். ஓ, அந்த வலைகள்ல இதெல்லாம் ஆமா மாட்டிட்டு. அந்த பெரிய பெரிய ஃபிஷிங் போட்ஸ் இருக்கும்ல, ஆமா, ட்ராலர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா. அதனால உங்க வேலை வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் தான் நிறைய பண்ணுவீங்க இல்லையா? இல்ல உள்ள நிறைய பண்ணுவீங்களா? ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம் சார். நாங்க வந்துட்டு ஸ்கூல்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் போவோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கரிக்குலம் நாங்களே டெவலப் பண்ணுவோம். என்ன சொல்லி தர போறோம் அப்படிங்கிறத. அப்புறம் ஒவ்வொரு கரிக்குலம் முடியவும் இன்னொரு கரிக்குலம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது இல்லாம எங்க லேர்னிங்காக நாங்க அடிக்கடி நாங்களே ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போய்க்குவோம்.
ம். போய் நாங்க கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயம் படிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம் சார். நீங்க பண்றது எல்லாமே ஆராய்ச்சி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள பத்தியா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் எறும்பு, இன்னொரு பக்கம் பட்டாம்பூச்சி, இன்னொரு பக்கம் நண்டு. எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கு. பல பேர் கவனம் செலுத்தாத விஷயத்துக்குள்ள நீங்க வந்து கவனம் செலுத்துறீங்க. அது பெரிய மரங்கள், பெரிய பசு, நாய், பூனை அந்த மாரி பண்ணாம சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் வச்சு. நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் இல்ல நமக்கு அது உதவியா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் அதுக்கு பாதுகாப்பு குடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கோம். ஸோ அப்படி கிடையாது. இப்ப எறும்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. ஃபார்மிங் பண்ணுது, பயோடர்பேஷன்ஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த மாரி பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாரி தான் ஒவ்வொரு உயிரினங்களுமே. இப்போ ஒரு இடத்துல இந்த எறும்புகள் இல்ல அப்படின்னா, அங்க பெஸ்ட் அதிகமாச்சுன்னா, அங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சரே பாதிக்கப்படும். இந்த மாரி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒவ்வொன்ன சார்ந்து தான் இருக்கு. அந்த மொத்த விஷயத்துக்குமே நம்ம சார்ந்து இருக்கோம். நம்ம அத டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அத டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் சின்னதா இருக்கு, அது அழிஞ்சுட்டு வருது அப்படிங்கிறது, அது நமக்கு ஒரு பாதிப்பு குடுத்தா மட்டும் தான் நம்ம அத கவனிப்போம். அத வந்து நம்ம போய் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அத அழிக்காத வகையில நம்ம இருந்தோம்னாவே போதும். அதுக்கு அழிவு ஏற்படுத்துற மாரியும், அத பாதிக்கிற மாரி நம்ம எதுவும் பண்ணாம இருந்தாவே போதும். இப்ப மத்தவங்க உங்கள ஃபாலோ பண்ணணும், இங்க ஆண்ட் வாக்லாம் வரணும்னாக்கா எப்படி உங்கள அணுகலாம் அந்த மாரி? நாங்க வந்துட்டு Instagramல ஒரு பேஜ் வச்சிருக்கோம் சார். பல்லுயிர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆ. அத ஃபாலோ பண்ணீங்கனாவே நாங்க அப்டேட்ஸ்லாம் அதுல தான் போடுவோம். இப்ப எங்களோட கையேடு ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அதுல தான் அப்டேட் பண்ணியிருப்போம். இல்ல நாங்க ஏதாவது வாக் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல தான் போஸ்ட்டா போடுவோம். நீங்க அது மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி, ஆ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவே நாங்க உங்களுக்கு லொகேஷன், எங்க வரணும், என்னென்ன எடுத்துட்டு வரணும் அந்த மாரியான விஷயங்கள சொல்லிருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஆண்ட் வாக்ல கலந்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இல்ல சார், நாங்க மொத்தமா ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேள மக்களா டொனேட் பண்ணணும்னு நெனச்சு, எங்கள ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சா அவங்க டொனேட் பண்ணலாம். எறும்புகள பத்தியும், பல்வேறு சின்ன சின்ன உயிரினங்கள பத்தியும் பல்வேறு விஷயங்கள சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.